சாப்பாட்டுல உப்பே இல்ல. ஏய், எல்லாம் சரியா தான் இருக்கு. உனக்கு தான் நாக்குல சொரணை இல்ல. அதெல்லாம் என் நாக்குல சொரணை இருக்குங்க. இங்க ஒரு சிலரோட உடம்புல தான் சூடு சொரணை எதுவுமே இல்ல. ஏய், நீ யார சொல்ற? அதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரியுங்க. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. அதுல என்ன இருக்கு? அத்தை, உடலங்கா இருக்கு, கொஞ்சம் வைக்கட்டுமா? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு கோஸ் வேணும். எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வரீங்களா? சரி. போய் எடுத்துட்டு வாங்க. இது வேண்டாம். இது கொஞ்சோண்டு வைங்க. உங்களுக்கு ரோஷா இருக்கா? இல்ல ரசம் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. சர்வருங்க பண்ற சர்வீஸை விட உங்களோட சர்வீஸ் சிறப்பா இருக்கு. தம்பி, உங்களுக்கு இந்த வேலையில எத்தனை வருஷம் சர்வீஸ்னு கேட்கிற அளவுக்கு நல்லா வேலை பாக்குறீங்க. கயல் ஹோட்டல் ஆரம்பிச்சதை விட அந்த ஹோட்டல்ல உங்களை வேலைக்கு வச்சா பாருங்க, கரெக்டா பண்ணிருக்கா. யார் யார எங்கெங்க வைக்கணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லங்க, இவரு நல்லா வேலை பாக்குறாருல, அவருக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணும்ல, அதுக்காகத்தான். அதுக்கு நீங்க எங்க கோவப்படுறீங்க? முதல்ல கயலுக்கு காதலனா சர்வீஸ் பண்ணாரு, அப்புறம் கயல் குடும்பத்துக்கு மருமகனா சர்வீஸ் பண்ணாரு. இப்போ அவங்க ஆரம்பிச்ச ஹோட்டல்ல சர்வரா சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அக்கா, இத்தனை வருஷமா சமையல் தொழில இருக்கிற உங்களாலேயோ மூர்த்தியாலேயோ இல்ல ஆறுமுகத்தாலேயோ கூட இந்த மாதிரி வேலை பார்க்க முடியாதுங்க. உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு தம்பி. ஆனா அந்த கயலுக்கு எதுவுமே தோணலையா? உங்க அம்மா உங்களை இந்த நிலைமையில பார்த்தாங்கன்னா ரத்த கண்ணீர் வடிப்பாங்க. ஏய், காய் போட்டு சாப்பிடு. நான் இருக்கிறத தானங்க சொன்னேன். ஹோட்டல்ல வேலை பார்க்குற உங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம்? ஒரு கட் பனியன், அழுக்கு லுங்கி, தோல்ல ஒரு துண்டு, இது போதுமே. அப்பதானே வர்ற கஸ்டமருக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். என்னக்கா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. அவரை அவமானப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. அத்தை, விடுங்க அத்தை. இது நம்ம ஹோட்டல் அத்தை. நான் உரிமையோட சந்தோஷமா தான் வேலை பார்க்கறேன். நான் நல்லா வேலை பார்க்கறேன்னு வடிவத்தை சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? அத்தை, நான் நம்ம குடும்பத்துக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கறேன். அதுக்கு நான் ஏன் வருத்தப்படணும்? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? என் கையிலுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நான் இங்க பார்க்கிற ஒவ்வொரு வேலையையும் சந்தோஷமா தான் பார்க்கறேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்காக கஷ்டப்பட்ட குடும்பத்துக்காக நான் எவ்வளவு வேணா கஷ்டப்படுவேன். ஆனா நான் இந்த வேலையெல்லாம் இஷ்டப்பட்டு தான் செய்யறேனே தவிர கஷ்டப்பட்டு செய்யல.